தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் அது நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். கரூர் பெருந்தீர சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணைக்காக இன்று காலை 11:30 மணி அளவில் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். அதனைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. பின்னர் பிற்பகல் 1:15 மணி அளவில் அவருக்கான உணவு என்பது உள்ளே கொண்டு செல்லப்பட்டது. வழக்கறிஞர்கள் மூலம் அந்த உணவு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 1:30 மணி முதல் 2 மணி வரை உணவு இடைவெளிக்கு பின்னர் விஜயிடம் மீண்டும் விசாரணை தொடங்கிய நிலையில் தற்பொழுது அந்த விசாரணையானது நிறைவடைந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து விஜய் எந்நேரமும் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விஜய் வெளியே வருவதை ஒட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் தயார்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். விஜய் வரும் பொழுது யாரும் உள்ளே சென்று விடக்கூடாது என்பதை தவிர்க்கக்கூடிய வகையில் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் விஜயுடன் வந்த வாகனங்கள் அனைத்தும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது விஜயுடன் வந்த வாகனங்கள், விஜயுடன் மொத்தம் 2-3 வாகனங்கள் வந்தன. டெல்லி காவல்துறையினுடைய பாதுகாப்பு வாகனம், அதற்கு பின்னால் ஒரு பென்ஸ் கார் ஒன்று வந்தது. அந்த காரில் விஜயினுடைய நண்பர்கள் இருந்தனர். அதன் பின்பு வந்த காரில் விஜய், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகிய 3 பேர் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து வந்த காரில் விஜயினுடைய பாதுகாவலர், மற்றொரு பாதுகாவலர் இருந்தனர். ஆக மொத்தம் 4 கார்கள் வந்த நிலையில் விஜயினுடைய ஒரு வாகனம் மட்டும்தான் உள்ளே சிபிஐ அலுவலகத்திற்குள் சென்றது. மற்ற வாகனங்கள் அனைத்தும் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தன. அந்த வகையில் தற்பொழுது விஜய் எந்த நேரமும் வெளியில் வருவார் என்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே விசாரணையானது நிறைவடைந்திருக்கிறது. இதனையடுத்து எந்த நேரமும் விஜய் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் விஜயினுடைய அந்த வந்த மற்ற வாகனங்களும் புறப்படுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றன. விஜய் எந்த வழியாக வந்தாரோ, அதாவது இந்த லோதி சாலை பகுதி என்பது 2 சாலையிலும் போக்குவரத்து நடைபெறுகிறது. அதில் ஒரு சாலை முதல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு விஜய் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாலை தான் விஜய் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது. தற்பொழுது விஜய் அதே சாலையை பயன்படுத்தி இங்கிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. எனவே இன்னும் சிறிது நேரத்தில் விஜய் புறப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. விசாரணை நாளைய தினமும் தொடருமா என்ற தகவல் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இந்நிலையில் இன்றைய தினத்தினுடைய விசாரணை மட்டுமே நிறைவடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் விஜய் சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் தயாராகி இருக்கின்றன. இதையும் அந்த வகையில் சிபிஐ அலுவலகத்திலிருந்து இந்த நேரத்திலும் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.